துல்கர் சல்மான் அவர்களுக்கு கதைக்குள்ளேயே இவ்வளவு போட்டியா? இந்த படம் ஆடியன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும் தெரியுமா? இது கண்டிப்பா பாகவதர் கதை கிடையவே கிடையாது. இந்த ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு கதை தேவையா? துல்கர் சல்மான், ராணா டகுபதி, பாக்கியஸ்ரீ போஸ் அண்டு சமுத்திரகனி இவங்க 4 பேர் சேர்ந்து வாழ்ந்த படம் காந்தா. இந்த படத்தோட முழு ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த காந்தா படம் வந்து எல்லா ஜென்ரேஷன் மக்களும் வந்து ஒரு முறையாவது போய் பார்த்துடணும், அப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனாக எடுத்துக்கிட்டோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 மேல் ஈகோக்கு நடுவில் நடக்கிற ஒரு சம்பவம் வந்து இருக்குது. ஸோ டைரக்டர் ஒரு பக்கம், ஹீரோ ஒரு பக்கம். ஸோ டைரக்டரால் வளர்த்து விடப்பட்ட ஹீரோவோட ஈகோ எப்படி இருக்குது, ஸோ என்னால் வளர்ந்தவன் எனக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆனானா டைரக்டரோட ஈகோ எப்படி இருக்குது அப்படின்னு கொண்டு போகிற ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஈகோவை வச்சு அடுத்தடுத்த பிளாட் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணுறாங்க இந்த காந்தா படத்தில். ஸோ இந்த ஒன்லைனை பார்க்கும்போது ரொம்ப சின்னதான ஒன்லைனாக தானே, ஈகோவில் என்னப்பா இருக்குது அப்படின்னா ஈகோல தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு படத்தை வந்து இந்த காந்தால காமிச்சிருக்காங்க. டைரக்டர் செல்வமணி செல்வராஜ். ஸோ இவரை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும். ஏன்னா டெக்னிக்கலா படத்துல வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு டைரக்டர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவரோட ஸ்கிரீன் பிளே நேர்த்தி வந்து ரொம்ப டாப் நாச்சான ஒரு விஷயம். ஸோ பாகவதரோட கதையை வந்து பயோபிக்கா பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்தது. ஒரு பக்கம் சர்ச்சையாகவும் இருந்தது. ஸோ அவரை பத்தி தப்பாலாம் எடுக்க போறாங்க அப்படின்லாம் இருந்தது. ஏன்னா அவர் மேல ஒரு சில நிறைய சம்பவங்கள் வந்து குறிப்பிட்டு இருந்தது தியாகராஜா பாகவதர் மேல. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது அதுபடி தான் வரப்போது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்போம் இல்லையா. ஸோ ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கதையா இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் இந்த பாகவதர் அவரோட சாயலில் வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 1950 காலகட்டத்தில் எப்படி வந்து படம் போயிருக்கு, அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் கொண்டு போயிருக்காரு. ஸோ இவரோட நேர்த்தியை வந்து ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் லேக் மட்டும் இருந்தது. ஆனால் அந்த லேக் வந்து தேவையானா கண்டிப்பாக தேவை, இந்த மாதிரி படங்களுக்கு லேக் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ தான் டீட்டெயிலிங் ஸ்டோரி வந்து நம்ம சொல்லும் போது தான் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு படம் பார்த்துட்டு வந்தோமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்குது. எப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு 10 படங்களை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டா மாதிரியும், அது மாதிரி நடிப்பு திறமையை ஒரு பக்கம் வந்து ஆக்ட்ரஸ் உள்ள ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப டாப் நாச்சான கிளாஸான ஒரு ஃபிலிம் இந்த காந்தா வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த டைரக்டருக்கு நல்ல ஒரு அவார்டு தான் கிடைக்க போகுது. நிறைய இடத்துல வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து டிக்யூ அவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த கதை வந்து 4 வருஷம் 3 வருஷம் கிட்ட எடுத்துது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கதை பண்ணும்போது அவ்வளோ நாட்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கும் தான். ஸோ ஏன்னா அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன டைலாக்லேயும் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டை வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது தொடர்ந்து பார்க்கும்போது கேமராமேன் அவரோட ஒர்க்கை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். டாப் நாச்சான ஒர்க்கிங் ஸ்கில்னு சொல்லாங்க. ஸோ ஒரு விண்டேஜ் போர்ஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எப்படி வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேமை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த கட்லேயே வந்து ரியல் இப்போ என்ன நடக்குது, ஸோ அந்த டைமில் வந்து என்ன நடக்குது, கேமராக்கு முன்னாடி எப்படி நடக்கும், கேமராக்கு பின்னாடி எப்படி நடக்கும், டிஃப்ரென்ஷியேட்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு டாப் நாச் ஒர்க்கிங் ஸ்கில்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து இந்த படம் வந்து ஓடிடியில் அதுக்கப்புறம்லாம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஒரு ஷாட்டை வந்து பேசுவாங்க. ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன். ஸோ படத்துக்குள்ள படம் ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு கதை நடக்குது, படத்துக்கு வெளியே ஒரு கதை நடக்குது. ஸோ 2 கதையும் ஒன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ ஒன்னா கனெக்ட் ஆகும்போது அந்த ஹீரோவோட படபடப்பு தெரியும். ஸோ ஹீரோயினை ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக ஹீரோ ஒரு படபடப்பு தெரியும், பதட்டம் தெரியும். ஸோ அந்த பதட்டத்தை எப்படி வந்து காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிரரில் ஹீரோ வந்து அவர் வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகாமல் கண்ணாடி பார்ப்பார் இல்லையா. ஸோ அந்த ஷாட்டில் வந்து இப்படி வைக்கும் போது இந்த பக்கம் கார்னரில் ஹீரோயினை உட்கார வச்சு அவங்க திரும்பி பார்க்கும், அந்த பதட்டத்தை அதில் காமிச்சிருப்பாங்க.
வேற லெவல் ஒரு ஸ்க்ரீன், வேற லெவல் ஒரு சினிமாட்டோகிராஃபியை வந்து அந்த இடத்துல வந்து நேர்த்தியாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபர் 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர். ஸோ எடிட்டர் வந்து ஒரு டாப் நாச்சான ஒரு எடிட்டிங் ஸ்கில்லை கொண்டவர் தான் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை மூலியமா தெரிஞ்சுக்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள கதை, அந்த கதையை வந்து படமாக எடுக்கிறாங்க. அந்த படத்தையும் இந்த படத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம். ஒன்றா கனெக்ட் பண்ணால் அதுக்கு முக்கியமாக தேவை எடிட்டரால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் ஜம்பே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அவரோட கடமையை வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து பண்ணிட்டு போயிட்டார் எடிட்டர் அவர்கள். ஸோ ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது சமுத்திரக்கண்ணி அவர்களை பற்றி பார்க்கலாம். ஸோ சமுத்திரக்கண்ணி அவர்கள் வந்து இப்படி ஒரு நடிப்பை வந்து இது வரைக்கும் எந்த படத்துலையுமே போட்டதில்லை. ஏன்னா வடச்சென்னலில் ஒரு பக்கம் மிரட்டி எடுத்திருப்பாரு, அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்னென்னா இந்த படத்துக்கு அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நேஷ்னல் அவார்ட்லாம் கிடைக்கும் போல இருக்குது. அப்படி ஒரு நடிப்பை போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு டைரக்டர் ரோல் பண்ணும் போது எப்படி நடிக்கணும், ஸோ ஒரு மேல் ஈகோ எப்படி இருக்கும், ஸோ அந்த ஈகோவை எப்படி கிளாஷ் பண்ணுறது, ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா. ஸோ துல்கர் சல்மான் ஒரு பக்கம் வந்து டாப் நாச்சாக நடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஈடு கொடுத்து 2 பேரும் 2 அசுரர்கள் மாதிரி வந்து நடிப்பு திறமையாக காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலலாம் ஒரு டைலாக் ஒன்று வரும், ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் வந்து சுற்றி அவ்வளோ கிளாப்பிங்ஸோட வார்ம் வெல்லிங்காக வந்து வரவேற்றாங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கேன். பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் மசாலாலாம் கலந்துருவாங்க. ஸோ இது கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிமான ஒரு படம் தான் இந்த காந்தா. ஸோ கொஞ்சம் மசாலாலாம் கலந்து தானே படத்தை எடுப்பாங்க. ஸோ டைலாகை கம்மி பண்ணிட்டு இந்த மாஸ் பில்டப் சீன்ஸை வச்சு ஸ்லோமோவில் காமிச்சு அதுக்கப்புறம் ஃபைட்டை போட வச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பழைய படங்களை நீங்கள் பார்க்கும்போது, இந்த விண்டேஜ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பேச்சிலே எப்படி வந்து அடுத்தடுத்த மாடுலேஷனை கொண்டு போகலாம், ஸோ ஒருத்தனை பேச்சிலே எப்படி இரிட்டேட் பண்ணலாம், ஸோ அவனை எப்படி பேசியே வந்து நான் தான் உயர்வானவன் அப்படின்னு காட்டலாம், ஸோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சமுத்திரக்கண்ணி அவர்கள். அவர் வந்து ஒரு டிராகன் தான். இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்ரீ போஸ். ஸோ இவங்களை பற்றி வந்து இவங்கள தெலுங்குல வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்ட்டு இந்த காந்தா படத்தில் பிச்சு ஒதிரிருக்காங்கன்னு சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானும் இவங்களும் வந்து ஹீரோயின் இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து உள்ள ஒரு கதையிலையும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அது இன்னும் விண்டேஜான படமாக இருக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமு. ஸோ அந்த கதையும் இந்த கதையும் வந்து ஒன்றா கோர்த்தா மாதிரி ரிலேட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் வந்து நம்ம நடிப்பை வந்து படையங்களோட அப்படி கொண்டு வரும்போது அங்கே ஒரு நடிப்பை போட்டு அப்படி அடுத்த கட்லேயும் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டைலாக்கை பேசி நடிக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பை வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு நடிப்பை வந்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா ராணா டகுபதி. ஸோ இவரோட பேரை போடும் போதே ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ உற்சாகங்க. ஸோ பாகுபலியில் பிச்சு ஒதிரிருப்பார்ல, ஸோ இதில் ஒரு நடிப்பை போட்டிருக்காரு. இந்த நடிப்பை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு என்னென்னா படம் டைட்டில்லாம் போட்டாங்க இல்லையா, படம் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் டைட்டிலில் போடும்போது துல்கர் சல்மான் பேரே வந்து கீழே சின்னதாக தான் போட்டிருந்தாங்க. ராணா டகுபதி அப்படின்னு பெருசாக போட்டு அவருக்கு தனியாக ஆடியன்ஸ் வந்து ஃபேன் பேஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. அவ்வளோ பேர் கத்துறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து அடுத்து கதையை வந்து இவர் தாங்க கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு போலீஸ் கேரக்டரை யாராச்சும் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, பிச்சு ஒதிரிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அவரோட அந்த ஒரு மாதிரி ஈவலாக வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான போலீஸ். ஸோ அந்த ஒரு மாதிரி கையில் ஒரு துப்பாக்கியை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த துப்பாக்கியை வச்சு விளையாடுவார். ஒரு கேரக்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு நடிப்பை வந்து போட்டிருக்காரு. ஒருத்தங்க கிட்ட ஒரு பாணியில் வந்து பேசுகிறாரு. ரொம்ப சூப்பராக அவரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கதையை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நோக்கி கொண்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ராணா டகுபதி இவர் இல்லைன்னா மூவே ஆயிருக்காது, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலி துல்கர் சல்மான் இவரை பற்றி பேசணுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனுக்கு மம்முட்டி படத்தை காட்ட தேவையில்லைங்க. கண்டிப்பாக டிக்யூ இவரோட படத்தை காமிச்சாலே போதும். இவர் கண்டிப்பாக வந்து இவருக்குன்னு தனியாக அவார்டு ஏதாவது கொடுக்கணுன்னா இவரோட பேரில் கொடுக்கலாம் போல இருக்குது. அப்படி ஒரு நடிப்பை வந்து போட்டிருக்காரு. ஸோ நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக இந்த படத்தை பார்த்தோன்னே தெரியுது. ஸோ நான் அதில் சொல்லியிருந்தேன்ல கதைக்குள்ளே கதை நடிக்கிறாங்கன்னு, அதில் இவர் தாங்க மெயின் லீடு. ஸோ ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ஹீரோ. ஸோ அந்த ஹீரோக்கு எதனால் ஈகோ வருதுன்னா ஒரு டைரக்டர் நம்மளுக்கு கீழே வச்சுக்கிறாரு. ஸோ நம்ம வந்து
வந்து மேலே அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற இந்த பேர் புகழ் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ ஸோ டைரக்டர் கிட்டேருந்து நானே ஷூட்டிங்கை கையில் எடுத்துப்பேன்ப்பா அப்படின்ட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு நடிப்பு, ஸ்க்ரீனுக்கு வெளியே நடிப்பு, ஸ்க்ரீன் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நடிப்பு நடிக்கிறாரு. வேற லெவலுங்க. லேயராக இது வரைக்கும் எந்த படத்துலையும் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடித்து நாங்கள் பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிட்டுருங்க. ஸோ தொடர்ந்து இந்த காந்தா வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பு. அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க. ஹீரோ வந்து சொல்லுவாங்க, என் ஆடியன்ஸ்க்கு வந்து இதுதான் பிடிக்கும், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது சமுத்திரகனி அவர்கள் வந்து சொல்லுவாங்க, உன் ஆடியன்ஸு 50 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோடு இருப்பானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இந்த படம் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அதுலேயே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக ஆகிடும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, படம் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க, மசாலாவை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு மாதிரி ஹார்ட் மெல்ட்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ எல்லோரும் நினச்சிருக்கலாம் பாகவதர் அவரோட பயோபிக்கை தான் முழுக்க எடுத்து வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும், ஏதோ கேஸ்லாம் பற்றி போக போகுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆடியன்ஸாக வந்து படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பாகவதர் அவரோட கதையாக கிடையாதுன்னா கிடையாது, ஒரு சின்ன தழுவலை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப டாப் நாச்சான படமாக இருக்குது. பிரியோ டிவி சார்பாக இந்த படத்துக்கு 10க்கு 8 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல சினிமா அப்டேட்டும் சினிமா ரிவ்யூவும் சினிமா சார்ந்த செலிபிரிட்டி இன்டர்வியூலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.